கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 93ஆம் சங்கீதம் ஒரு வித்தியாசமாய் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். அநேக சங்கீதங்கள் உண்டு. அதில் துதி இருக்கும், ஜெபம் இருக்கும், விண்ணப்பம் இருக்கும், வேண்டுதல் இருக்கும், விடுதலை குறித்து இருக்கும், இப்படி அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் இந்த 93ஆம் சங்கீதம் கர்த்தருடைய ராஜரீகத்தை குறித்து பேசும். The Lord reigneth over this earth அப்படின்னு சொல்லி வாசிக்கும். அப்படின்னா தேவன் இந்த பூமி முழுவதும் என்ன செய்கிறார்? ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த பூமி, உலகம், வானம், பூமிக்கு கீழே எல்லாமே யாரோட ராஜரீகத்தில் இருக்கிறது? அவருடைய ராஜரீகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எப்படி ராஜரீகம் பண்ணுகிறார்? மகத்துவத்தை அணிந்து கொண்டு ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுவாங்க, இதுதாங்க உலக அளந்த பெருமான். எதுவும் உலகத்தையும் அளக்கல, உலகத்தையும் அளக்கல. நம்ம தேவன் தான் என்ன செய்தவர்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். இது அளந்துச்சா, அது அளந்துச்சுன்னா அதெல்லாம் கட்டுக்கதைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நாம் படித்தது போல அநேக கட்டுக்கதைகள்ல இதுவும் ஒன்று. இங்க ஏன் இப்படி இந்த இந்து மார்க்கத்துல மாத்திரம் இவ்வளவு கதை வந்துச்சுன்னா, லேவி கோத்திரத்தார் இங்க வந்துட்டாங்க. அதான் பிரச்சனை. லேவி கோத்திரத்தாருக்கு நிறைய அடித்து துரத்தப்பட்ட போது லேவி கோத்திரத்தாருக்கு வேலை தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவாலயத்துல பலி செலுத்துறது, பலி பொருளை கொண்டு போறது, அங்க கொடுக்கறத சாப்பிட்றதுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதான். அவங்களுக்குன்னு ஒன்றும் வேலை இல்லை. ஆசாரியர்களுக்கு நிறைய வேலை, பிரதான ஆசாரியர்களுக்கு வேலை, லேவியர்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. அவங்க வேலை என்னது? ஹெல்பிங் மட்டும்தான். அவங்களுக்குன்னு சொத்தும் கிடையாது, அவங்களுக்குன்னு சுதந்திரமும் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், லேவி கோத்திரத்தாருக்கு சுதந்திரம் கிடையாது. இப்போ இந்த சூழ்நிலையில எல்லாம் துரத்தப்படுகிறார்கள். ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் வசதியா இருந்தாங்க. அங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாங்க. எங்க போனாலும் அவங்க அந்த பணத்தை வச்சு ஒவ்வொரு இடத்துல போய் ஸ்டாண்டர்டா நல்லா வரட்டாங்க. மற்ற கோத்திரத்தாரெல்லாம் அவங்களுக்கு தெரிந்த தொழில்களை வைத்து அவங்கவுங்க அங்கங்க பரம்ப ஆரம்பிச்சாங்க. லேவி கோத்திரத்தாருக்கு வேலை தெரியாது. என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பலி செலுத்துறது தான். வந்தாங்க, ஒவ்வொரு தேசத்துல போய் பரம்பும் போது இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டாங்க. வந்து அவங்க பரப்பினது தான் இந்த ஆரியர்களுடைய சமூகம். சௌராஷ்டிரர்கள் என்று சொல்லி அவங்க தான் ஸ்பெஷல் பிராமின்ஸ், அந்த குரூப்பை சேர்ந்தோம். அவங்க வந்து அவங்களுக்கு வேலை தெரியாததுனால என்ன பண்ணிட்டாங்க, சில மந்திரங்களை முணுமுணுத்து, முன்னாடி இப்படி பலிபீடம் இருக்கா, தேவாலயத்தில் எப்படி எல்லாம் இருந்ததோ அதே மாதிரி கோயிலில் வை, பலிபீடத்தை வை. முன்னாடி நமக்கு எத்தனை பேருக்கு, நிறைய பேர் போயிருக்கோம்ல கோயிலுக்குலாம், இல்லை இந்துவாக ரட்சிக்கப்பட்டவங்க தானே. முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்கும், அடுத்தது ஒரு மாடு இருக்கும். இதெல்லாம் இவங்களாம் என்ன பண்ணது? இந்த ஜனங்களை பயமுறுத்துறதுக்காக அந்தந்த இனத்தவர் பயன்படுத்தின கடவுளே கொஞ்சம் வித்தியாசமாய் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வேலை தெரியாது, அதனால என்ன பண்ணாங்க, எல்லாம் ஐயர்வாழ ஆயிட்டாங்க. மந்திரம் கற்றுக்கிட்டாங்க, சமஸ்கிருத மொழிகளை. ஏன்னா அவங்க அந்த பகுதியில தான் பரம்பினதுனால சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார்கள். அவங்க எழுதுனது எல்லாம் என்னத்துல இருக்கும்? சமஸ்கிருதத்துல தான் இருக்கும். ஸோ சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதான இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இயேசுவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் தான் இருக்கும். சமஸ்கிருதத்தில் எழுதுனதுனால அதெல்லாம் எதிர்ப்பது யாரை பற்றி தான் இருக்கும்? நம்ம தேவனை குறித்து தான் இருக்கும். ஆனால் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை போல ஒரு காரியத்தையும் கூட சேர்த்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மூலஸ்தானம், நம்ம தேவாலயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்றது போலவே இங்கே வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம். அங்கே ஒரு கடல் தொட்டிக்கு பதிலாக இங்கே குளம். கால் கழுவிட்டு தான் வருவாங்க. கோயிலுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? குளத்துல காலை கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ளே வருவாங்க. அதே போலவே அதை சிற்ப வேலைகள்லாம் செய்து அதை மாதிரியே கட்ட ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்தில் நான் சொன்ன மாதிரி பலிபீடத்துக்கு பதிலாக உப்பு போடுவோம், எல்லாம் உப்பு மிளகு வைப்போம்ல அந்த இடம். அந்த பலிபீடத்துக்கு அப்புறம் உள்ளே போனீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கரையில்னு இருக்கும், கருப்பாக இருக்கும், வெளிச்சம் அவ்வளோ இருக்காது. அது உள்ள என்ன இருக்கும்? சில காரியங்கள் போடப்பட்டிருக்கும். அதுக்கும் உள்ளே போனால் மூலஸ்தானம்.
அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுள்ள யார் மட்டும்தான் போவார்? ஐயர்வாள் தான் போவார். மற்றவங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் தீண்டத்தகாதவங்க. அவங்க உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. மந்திரம் தெரியணும். மந்திரம் கற்றுக்கிறதுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸு. இப்படி என்ன செய்தார்கள்? இது ஈஸி இல்லை. கோயில் பக்கத்துலேயே வீடு, அக்ராஹரம் வச்சாச்சு. நல்ல வருமானம் எப்படி வருது? உண்டியலில் ஃபுல்லாக திருப்பதியில் விழற காசுக்கு இணையாக ஒன்றும் இல்லை. அவ்வளோ காசு வேட்டிக்கன் சிட்டியில் வர அளவுக்கு எதில் வருது? திருப்பதியில் வருது. நல்ல வருமானம். லட்டில் கூட பசுமாட்டு கொழுப்பை கலந்து விற்றுட்டு நாங்கள்லாம் செய்வாள்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அவங்களுடைய ஆட்களே சொல்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் செய்து இப்படித்தான் என்ன செய்தது? தெய்வங்களை பரப்பினார்கள். லேவியர் இங்கே மாத்திரம் இல்லை, புத்தா கிட்ட போகிற அவருக்கு ஒரு பாம்பு, அவருக்கு ஒரு மூலஸ்தானம் எல்லாம் வச்சு சைனாவில் பரப்பிட்டாங்க. ஏன்னா சைனாவில் ஜப்பான்லாம் மேக்சிமம் புத்தரை இது பண்ணுவாங்க. ஸோ அங்கே பரப்பிட்டாங்க. சில இடங்களில் சூரிய கடவுளை அங்கேயே சூரியனுக்கு ஒரு கோயில். எங்கெங்கே லேவியர்கள் பரம்பினார்களோ, தேவனை விட்டு ஓடினதுனால பரம்பினார்களோ, அவங்கெல்லாம் இப்படி எல்லா அஜித்து வேலையும் பண்ணி உலகம் முழுசுக்கும் அழகாக விக்கிரக ஆராதனையை பரப்பி விட்டார்கள். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். அவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறது. அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, அனாதியாய் என்றென்றைக்கும் நித்தியானந்தமாய் வீற்றிருக்கிற மகிமையின் தேவன். இங்க இருக்க தெய்வங்களுக்கெல்லாம் அவர் ஒப்பிடவே முடியாது. ஒப்பில்லாத பரிசுத்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனை ஆராதிக்கிற நாம் நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க. சில நேரங்களில் பைபிள் படிக்கும் போது இதெல்லாம் நடந்திருக்குமான்னு இருக்கும். உங்களுக்கு தான் டவுட் வருது இல்லை? படிக்கிற புதுசாக படிக்கிறவங்களுக்கு தான் டவுட் வருது இல்லை? பைபிள் காலேஜே வருது. நாங்கள் என்ன பண்ணுறது? பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறவங்களுக்கு நதிகள் அலை திரண்டு எழும்பின, அந்த தண்ணீர்கள் எல்லாம் பிளவு கொண்டது, செங்கடல் 2ஆய் பிளந்தது அப்படின்னா அதை நம்புறதுக்கு யாருக்கு மனசு இல்லை? பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ்க்கே மனசு. அவங்க என்ன சொல்கிறாங்க? செங்கடலெல்லாம் ஆண்டவர் பிளக்கல, ஒரு நாணல் கடலை தான் பிளந்தார் என்று சொல்லி அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால அப்படி ஆயிடுச்சு. ரெட் சி, அந்த சிவந்த சமுத்திரங்கிறது ஆங்கிலத்தில் ரெட் சி. இவங்க என்ன சொல்கிறாங்க? ரீட் சி. ஆர்இ ஒரு இ எக்ஸ்ட்ரா விட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்த ஈயை விட்டதுனால தப்பாயிடுச்சு. சிவந்த சமுத்திரத்தில் அவங்க கடக்கலை, அதுக்கு பதிலாக ரீட் சி, நாணல் கடலை கடந்தார்கள். இந்த அகஸ்டின் ஜெயக்குமார் அவர் சொன்னார்கள், இந்த நாணல் கடலுக்குள்ளே கூட பார்வோனுடைய சேனையை அமிழ்த்தி போட்டாரா தேவன்? அவ்வளோ பெரிய பார்வோன் சேனை எதுக்குள்ளே போயிடுச்சு? நாணல் செடிக்குள்ளேயா போயிடுச்சுன்னு அவர் என்ன செய்கிறார்? கிண்டல் பண்ணுறார். பைபிள் காலேஜில் தேவனை குறித்த அறிவு இல்லை. ஏன் இல்லைன்னா இப்படி இருக்குமா இருக்காதான் டவுட்டு. தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. நடந்திருக்குமா நடந்திருக்காதான் டவுட்டு. சூரியனே நில் அப்படின்னு யோசிப்போம். நின்னுச்சா நிக்கலையா? அது நின்றுக்குமா? டவுட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒன்று பண்ணுங்க, நின்றுக்குமா நின்றுக்காதா அப்படின்னா நீங்கள் பைபிளை எடுத்து படிக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்கிறதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழகாய் சொல்லி கொடுக்கிறதே. இந்த செங்கடல் பிளந்ததும் அது மாத்திரமல்ல, சூரியன் அயலோன் மேலும் சந்திரன் கிபியோன் மேலும் நின்றதும் சத்தியம். இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? பைபிள் எழுதியிருக்கிறதுனால தானே சொல்கிறீங்க? இல்லை, இது பைபிளில் மட்டும் எழுதுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பைபிள் இல்லாமல் மற்ற புத்தகங்கள் அந்த நாளில் அந்த காலத்தில் அந்த கிட்டத்தட்ட கிமு 1500 வருஷம், கிட்டத்தட்ட 1500 1300 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த பண்டிதர்கள் மத்தியிலே அந்த நாடுகளிலே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் எழுதப்பட்ட புத்தகத்தில் இந்த பர்டிகுலர் கரெக்டாக யோசுவா சொல்லுகிற அந்த நாளிலே வானத்திலே சூரியன் நின்றதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒரு இரவு பகல் அப்படியே நின்று இருக்கு, ஓடவே இல்லை. அதை ஈயோ என்கிற ஒரு ஆராய்ச்சியாளர், புத்தகம் எழுதுகிற ஒரு பண்டிதர்
அவரோட புக்கில் எழுதி வச்சிருக்கார். ஐயோ, ரெஃபரன்ஸோடு எழுதி வச்சிருக்கார். இது வெறும் எருசலேமில் மட்டும் நடக்கலை. சூரியனை நெல்லுனா வெறும் எருசலேமுக்கு மட்டும் தான் நினைச்சா இல்லை, இஸ்ரேலில் மட்டும் நினைச்சா இல்லை, எங்கே நின்றுச்சு? உலகம் ஃபுல்லாக நின்று போச்சு. நின்றுச்சா அப்படின்னா நின்றுருக்கு. சயின்டிஸ்டுக்காக பார்க்குறாங்க, திணறாங்க. எப்படி அந்த பர்டிகுலர் டேட்டில் மாத்திரம் சூரியன் ஒரு நாள் பிந்தி போனதை கவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் எல்லாம் வந்துருச்சு ஃபெசிலிட்டிஸ். நாசாவில் கவுண்ட் பண்ணுறாங்க. நடந்திருக்குமா? நடந்திருக்கு. அதே பர்டிகுலர் யோசுவா சொன்ன அதே நாளிலே அதே வருடங்களிலே இந்த காரியம் உலகம் முழுவதும் நடந்திருக்கு. சைனாவில் மாத்திரமல்ல, பாபிலோனில் வாழ்ந்த அங்கிருந்த ஞானிகள் எழுதுகிறார்கள், அங்கிருந்த ஜனங்கள் அறிக்கை எடுக்கிறார்கள். அவருடைய கல்வெட்டுகளில் அது பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நின்றுச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. யோசுவா சொன்னதுனால தான் நின்றுச்சுன்னு தெரியல. இங்கே அது மாதிரி கதை இருக்கு. ஒரு அம்மா தான் புருஷனுக்காக நலத்தம்மை, அந்த அம்மா அப்படியே சூரியன் நிறுத்துறாங்க. இதுக்கு எவிடன்ஸே எங்கேயும் இருக்காது, கதை தான் இருக்கும், கட்டுக்கதை. இதுக்கு எவிடன்ஸ் உலகம் ஃபுல்லாக கேளுங்க, அந்த அம்மா நிறுத்தினது இருக்குதானே? இருக்காது. கத்துட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் நம்முடைய வேதாகமும் உமது சாட்சிகள், அதுதான் இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. உமது சாட்சிகள் பூர்வ முதல் எப்படிப்பட்டது? உண்மை உள்ளவை. அதுல ஒரு பொய் கிடையாது. அதுல ஒரு எழுத்தின் உறுப்பு கூட அவமாய் போகிறது, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா கூட அவமாய் போகாது. ஆண்டவர் ஒரு வருஷ கணக்கு சொன்னா அது அவமாய் போவதில்லை. தேவன் செய்த எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் சத்தியமாய் நடந்தவைகள், ஏதோ கதையில வர்றதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நாம தைரியமா ஆராதிக்கிறோம். அதனாலதான் இந்த வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப சொல்லலாம், இது நடந்துச்சாங்க. ஆமாங்க, நடந்துச்சுங்க. எங்க தேவனை உலகம் முழுசுக்கும் சாட்சி. எங்க தேவன் இந்த உலகம் முழுவதுக்கும் தன்னை வெளிப்படுத்தின தேவன் என்று சொல்லி தைரியமா சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இங்க வாசிக்கிறோம், அவருடைய சாட்சிகளை குறித்து தெளிவாய் எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 11ஆம் அதிகாரம் முழுசையும் பார்த்தீங்கன்னா எல்லா சாட்சியும் எழுதி, அவருடைய சாட்சிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, இன்னும் பரிசுத்தவான்களை குறித்ததுல எழுதப்பட்டிருக்கும். அதில் வாசிக்க இத்தனை பெரிதான இவ்வளவு திரளான சாட்சிகள். எப்படி சாட்சியா? மேகம் போன்ற சாட்சிகள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குனவரும். எப்பப்ப விசுவாசத்துல குறைவு வருதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஆராதிக்கிற தேவன் சத்தியம் உள்ளது, நான் படிக்கிற இந்த வேதம் சத்தியம் உள்ளது, நான் வாழ்கிற அந்த வாழ்க்கை சத்தியம் உள்ளது. ஏதோ ஒரு கட்டுக்கதையை நான் பின்பற்றல, அதனாலதான் கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி தைரியமாய் அறிக்கையிட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவரோட சாட்சிகளை குறித்து யோசித்து பாருங்க, ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. ஏதோ நடக்காத காரியத்தை சொல்லலையே, அப்பனா இது இப்படி நடந்துதா? இதற்கான எவிடன்ஸ் என்ன? அதே போல எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவருடைய சரித்திரத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது, சூரியன் பாகைக்கு பாகை 10 பாகை பின்னாடி போகணும்னு கேட்டார். அவருக்கு சுகம் கிடைக்கும்ன்றது ஒரு அடையாளம் எனக்கு வேணும். அந்த அடையாளம் என்னது? சூரியன் பாகைக்கு பாகை 10 பாகை பின்னாடி போகும். முன்னாடி போறது ஈஸி, ஃபாஸ்டாக பகல் வந்துடும் சில இடங்கள்ல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால எல்லாம் உடனே பகல் வந்துடும், இல்லை இரவு வந்துடும். ஈஸி. அங்கெல்லாம் எப்பயுமே பகலாக இருக்கும், பாதி இடம் நைட் ஆனால் கூட பகலாக இருக்கும். ஆனால் இவர் கேட்டது என்னது? பின்னாடி போனாங்க. அப்படின்னா இப்போ மணி 11:30, 10 பாகை பின்னாடி போனால் 10:30 ஆகும். அப்போ தான் சர்ச்சை ஆரம்பிக்கணும். நீங்கள்லாம் அப்போ தான் வந்திருக்கணும். ஆனால் அது நமக்கு என்ன ஆயிடுச்சு? பாகை முன்னாடி ஓடிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் எல்லாம் லேட்டாக வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் 10 பாகை பின்னாடி போகுது. 11:30, 10:30, 9:30 போகுது பின்னாடி. உலகம் பார்க்குது. கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் பின்னாடி போச்சான். கிட்டத்தட்ட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்னாடி போகுது.
இது எங்க வெறும் அந்த ராஜா மாத்திரம் பார்க்கல, அங்க இருந்தவங்க மாத்திரம் பார்க்கல, உலகம் பூரா பார்க்குது. ஏன்னா அது திடீர்னு டைம் பின்னாடி போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்தும் அநேக புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறதாக அந்த காலத்துல வாழ்ந்த, இவருடைய காலம் வேற, ஈயோ எழுதியிருக்காரு, இவர் காலம் வேற. இவரோட காலத்துல இருந்த பெரிய பெரிய பண்டிதர்கள் தங்களோட புத்தகங்கள்ல எழுதி வைத்திருக்கிறதை குறித்த சான்றுகள் இன்றைக்கும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் சத்தியம் உள்ளவர், சூரியனையும் சந்திரனையும் ஆளுகை செய்யும், அவைகள் உண்டு பண்ணினவர், அவைகளை நமக்காக காலம் காட்டும்படி நியமித்தவர். டே அண்ட் நைட் நமக்கு தெரியணுன்றதுக்காக கால குறிப்புக்காக அவைகளை படைத்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் சத்தியம் தான். நான் பாடினோம்ல, ராஜா வருகிறார் ஆயத்தமாவும், அதுவும் சத்தியம். வருவேன்னு சொல்லிட்டார். அவருடைய வருகை ரொம்ப 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 சீக்கிரம், ரொம்ப சீக்கிரத்துல இருக்க அவரோட வருகை. வரேன்னு சொல்லிட்டார். நம்ம என்ன பண்ணோம்? ராஜா வருகிறார், ஆயத்தமாக வேண்டும். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்ல ஆயத்தமாக வேண்டும். அதற்காக கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மையும் சாட்சிகளாய், அவருக்கு போய் சாட்சியே தேவையில்லை, நம்ம ஒன்று சொல்ற உத்தம சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சிகளை கர்த்தர் இன்னும் எழுப்ப நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.